ಮನಿ ಶೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಕೇರ್ ಸೆಂಟರನ್ನು ಬೈರತಿ ಕ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಎರಪನಹಳ್ಳಿ ಕಡೆ ಅವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಫೇಯಿಂಗ್ ಕೇರ್ ಸೆಂಟರ್, ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಕೇರ್ ಸೆಂಟರು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಪ್ಲೀಸ್ ಕಮ್ ಸಿಸ್ಟರ್. So they will share briefly, shortly for their testimony. Please listen everybody. After we'll go for second session. Thank you. Praise. Praise Lord. முதலாவது நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 யாருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆலம் அறிவேனோ, அன்பின் ஆலம் அறிவேனோ. ஆலம் அறிவேனோ, அன்பின் ஆலம் அறிவேனோ. அன்பே 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 யாருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 யாருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அடிவளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆமேன். இந்த நேரத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு நல்ல தருணத்தை உருவாக்கி கொடுத்ததான பிரதர் பால் பிரதர் அவர்களுக்கும் பிரதர் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு வால்பாறை தெரியுங்க? வால்பாறை, ஆமாம், இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கம்மினாலும் ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும். டீ எஸ்டேட்டு. டீ எஸ்டேட்டில் வந்து அப்பா வந்து ஒரு சூப்பர்வைசராக வேலை செஞ்சுருந்தாங்க. அம்மா வந்து ஒரு பால்வாடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் தாயின் கருவிலே தேவன் முதலாவது என்னை முன்குறித்தார். அந்த வால்பாறை பகுதியில் நான் படித்தேன். கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 16 வருடத்தில், அதாவது என்னோட 16 வருஷத்தில் பார்த்திங்கன்னா, தேவன் அவருடைய தரிசனங்களின் நிமித்தமாக என்னை வந்து நிரப்பியிருந்தார். ஆனால் எனக்கு அந்த வயசில் தெரியாது இது தரிசனம் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கனவு. நான் எஸ்எஸ்எல்சி முடித்த அடுத்து நான் 11th 12th கீழே வரும்போது பார்த்திங்கன்னா, நான் கனவுல, அதாவது தரிசனத்தில் நான் எந்த இடத்த பார்த்தனோ அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு வந்திருந்தார். ஹலோ, அந்த இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார். அப்போ நான் அநேக நாட்களில் அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இந்த இடத்த நம்ம எப்பயோ பார்த்துருக்குறோமே, இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் முன்பதாக அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், இந்த தரிசனங்கள் மூலமாக அந்த இடத்த எனக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ அந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
தொடர்ந்து நான் வந்து கண்டினியூஸாக நாங்கள் படிக்கணும். 2வது பிஏஎம்எஸ் முடித்து நான் ஒரு டாக்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்தார். அங்கேருந்து நான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபுரத்துக்கு நான் கடந்து வந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் வந்து திருப்பூரில் செட்டில் ஆகிருந்தோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பூர் அப்படிங்கிற இடம். அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியாக ஆவிக்குரிய ரீதியில் என்னை வளர்த்தி எடுத்திருந்தார். ஆக்சுவலாக நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், யாருமே நம்ப மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் என்னோட கூட 16 வயசுலேருந்து என் கூட பேசுகிறக்கு ஆரம்பித்தவர். வசனங்கள் மூலியமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் என்னை வழிநடத்திட்டே வந்தார். ஸ்பிரிச்சுவலி கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்னை அதிகமாக அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை என்னை வளர்த்தி எடுத்தார். அப்போ திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து ஆஃப்டர் மேரிட் செட்டில்டு இன் திருப்பூர். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அப்போ அந்த 2009 வருஷம் வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம், திருப்பூரில் இருந்தோம். கர்த்தர் கிருபையில ஆண்டவர் அங்கே எங்களை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை போல் போராடமெல்லாம் ஒரு கூடாரவாசியை போல் ஐயா நேற்று சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சொந்த கூடாரத்தையும் கொடுத்து ஒரு சேஃப் அண்ட் செட்டில்டான ஒரு லைஃப்பை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்துருந்தார். அப்போ அந்த இடத்துல இருந்து நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி லக்ஸுரி லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம். சர்ச்சுக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். அப்போ இந்த இந்தோனேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்த டைம். அப்போ ஆண்டவர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஜனங்களை சேவிக்காத ஜனமோ கர்த்தரை சேவிக்காத ஜனமோ அழியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா என் வீட்டு வெளியில் நின்றுட்டுருக்கிறேன். நான் இந்த காதை அடைச்சிட்டு கேட்குறேன். இந்த காதில் எனக்கு இந்த வலது பக்கத்தில் அந்த சத்தம் கேட்குது. ஆனால் அதே நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி என்ன திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு நான் இடது பக்கமாக நான் கவனித்து பார்க்குறேன். அந்த சத்தம் எனக்கு கேட்கல. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை சேவிக்காத ஜனமோ அழியும் அப்படின்னு. எவ்ரி ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருப்போம் வீட்டில். அப்போ அதே கரெக்டாக ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்த அந்த இந்தோனேஷியாவில் ஆண்டவர் ஒரு பெரிய அந்த ஜனங்கள் ஒரு அழிவை காணும்படியான ஒரு காரியத்தை நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சுது. அப்போ ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை வந்து பெங்களூர் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பெரிய தர்க்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படியெல்லாம் இல்லை, அப்பா எனக்கு நீங்கள் தான், என்னோடய ஃப்ரெண்டும் நீங்கள் தான், என்னோடய அம்மாவும் நீங்கள் தான், என்னோடய அப்பாவும் நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அதுதான் என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னோடய ப்ராக்டிஸ். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் பெங்களூர் போன்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் பெங்களூர் போய் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, ஆனால் எதுக்காக நீங்கள் என்ன பெங்களூர் கொண்டு போகிறீங்க? அப்போ நான் இந்த பெங்களூருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நான் சர்ச் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் என்ன பயமுறுத்துகிறாங்க, பெங்களூரில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்கிறாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், அங்கே கன்னடம் தெரியாட்டி நீங்கள் அங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, அங்கே போகும்போது நிறைய ப்ராப்ளமை நீங்கள் மீட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி வெளிப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கும் எனக்கு இடையில இந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நேரம் நான் ஜெபிக்க போகும்போதும் ஃபஸ்ட்டு சொல்லுவார், இந்த ஜீசஸ் கால்ஸ் புக்கில் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் அப்படின்னு ஒரு கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கோம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே நான் போக மாட்டேன், நான் எனக்கு லாங்குவேஜே தெரியாது, நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன்? அப்போ நான் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஒருவேளை இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு உறுதிப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பைபிளில் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், உறுதிப்படுத்துங்க, நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு. ஒரு நாள் மத்தியான வேலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட கடைசி பொண்ணோட பர்த்டே. எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துருக்குறோம். நான் எங்கள் அம்மா வீட்டில் வெளியில் ஒரு ரோப் கட்டலில் படுத்துருக்குறேன். திடீர்னு ஒரு தரிசனம். அந்த செகண்ட் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் தான் கண்ணை மூடிருப்பேன். நான் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 55 பார்த்தீங்கன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. இதை வந்து வார்த்தையால் ஆண்டவர் வெளிப்படுத்தலைங்க, அதோட நேச்சர். இப்போ ஒரு சீரியல் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓஸோட மேல் பாகத்தை நான் பார்க்குறேன், அதோட கீழ் பாகத்தில் தண்ணி வருது, ஆனால் அதோட மேலே எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த பள்ளங்கள் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அதிகாரம் ஃபுல்லாக நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிவில் என்னை யாரோ தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. படக்குன்னு எந்திரிச்சு பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே என்ன இது திடீர்னு இப்படி மத்தியான நேரத்தில் இப்படி ஒரு காரியம், ஒருவேளை இது உம்முடைய சித்தமானா எனக்கு நீங்கள் பைபிளில் எடுத்துத்தாங்க. நீங்கள் பைபிளில் எடுத்து கொடுக்கலன்னா, ஏன்னா எனக்கு பைபிளை நம்ம எவ்வளோ தடவை படிச்சிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மறந்துடுவோம், எந்த காரியம் எங்கே இருக்குன்னு தெரியாது. 2வது எனக்கு அந்தளவுக்கு வயசும் இல்லை, படிக்கலை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், பைபிளை தேடி கண்டுபிடிக்க என்னால் முடியாது, நீங்கள் எடுத்து குடிச்சு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா
அடுத்த காரியங்களுக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஏசாயா 55வது வசனத்துலேருந்து ஆண்டவர் அந்த காரியங்களை முழுவதுமாய் வெளிப்படுத்தி அதோட முடிவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். 100% ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எல்லா கால சூழ்நிலைகளையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வாரத்தில் மாற்றி என்னை பெங்களூர் கொண்டு வந்தார். பெங்களூர் வந்த புதுசில் நான் ராமூர்த்தி நகரில் இருந்தேன். ராமூர்த்தி நகரில் ஒரு 3 மாதம் தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை வந்து எரப்பநல்லி அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜ்க்கு என்னை கொண்டு வந்தார். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு நாள் எனக்கு ஹை ஃபீவர், தலைவலி, என்னால் தாங்கவே முடியலை. ஒரு டேப்லெட்டுக்காக நான் என்ன பண்ணுறேங்க, அந்த ஊரே சுற்றுறேன். ஒரு 7 வில்லேஜஸில் ஒரு மெடிக்கல் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு ஆக்ஷன் 500 டேப்லெட்டை 5 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் என்னாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் அந்த டேப்லெட் கிடச்சிது, பெரிய விஷயம். நான் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் பேசினார், நான் உன்னை இந்த இடத்துல சும்மா இருக்கிறக்காக கொண்டு வரல, நீ காய்ச்சல் ஜுரம்னு படுத்து தூங்கிட்டு இருக்காத, இதை நான் உனக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் நான் உன்னை கொண்டு வந்தேன், நீ இதற்குண்டான காரியங்களை நீ மறுபடியும் இறங்கி செயல்படு அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்னு தெரில. நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கேன். லாங்குவேஜ் தெரியாது. அப்போ அந்த திடீர்னு மறுநாள் நான் காலையில் வரேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் டாக்டர் என்னை காலைல கூப்பிட்டு கேட்குறாரு, மேடம் நீங்கள் இங்கே ஏன் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒர்க் பண்ண வரேன், ஏன் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது. இல்லை நீங்கள் ஓனாக கிளினிக் ஆரம்பிக்கலாமே. சார் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, கேஎம்சி சர்டிஃபிகேட் என் கையில் இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் சர்டிஃபிகேட் தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொந்தமாக கிளினிக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. நான் வீட்டுக்கு போய் அன்றைக்கி ஈவினிங் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் வந்து இருக்கிறது கர்நாடகா பட்டணத்தில் வந்திருக்கேன், எனக்கு இங்கே லாங்குவேஜ் தெரியாது, இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஒருவேளை நான் முன்னாடி எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். சரி, அந்த ஹவுஸ் ஓனர் சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாரு, உடனே நான் திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை திறந்து கொடுத்தாரு. அந்த நாட்கள்லேருந்து மெடிக்கல் கிளினிக் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஓப்பன் பண்ணி ஒரு 7 வில்லேஜஸ்க்கு ரூரல் சர்வீஸ் பண்ணபடியான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார், ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே வீட்டில் ஒரு வயசானவங்களை வச்சே பார்க்க முடியல, நான் எப்படி ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பித்து பார்ப்பேன், இந்த கிளினிக்கை பார்ப்பேனா, மெடிக்கலை பார்ப்பேனா, ஓல்டேஜ் ஹோமை பார்ப்பேனா, என்னால் எனக்கு அவ்வளோவெல்லாம் பொறுமையில் நான் பார்க்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு நிமிஷம், ஏசாயா 32 நான் சொன்னேன், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் அந்த இடத்துல ஆளுகை செய்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் ஆளுகை செய்கிற மாதிரி இருந்தால் நான் அதற்குண்டான காரியங்களை எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து கிளினிக்கில் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னோடய பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சடனாக ஒருத்தவங்க வந்தாங்க, மேடம் நீங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் சொல்கிறேன், ஆமாம், பட் என் கையில் அட்வான்ஸ் இல்லை, எனக்கு அதற்குண்டான எந்த காரியங்களும் தெரியாது. அவங்க புது வீடு அனங்கல்புரங்கிற ஒரு இடத்துல புதுசாக கட்டியிருக்கிறோம், நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்காக தான் அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம், நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். கிளினிக்லேருந்து மத்தியானமே நான் கிளம்பி போனேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அவங்க ஒன்றுமே கேட்காம அந்த சாவி என் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த சாவி வச்சு நான் என்ன பண்ணுறது, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, நம்முடைய வாக்குத்தத்தம் இல்லாமல் என்னால் கடந்து போக முடியாது அப்படிங்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 32, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கிரேஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஓல்டு வச்சுக்கோங்க கர்த்தர் உருவாக்கி வச்சாங்க. இன்றைக்கி அரௌண்ட் 7 இயர்ஸ் ஆச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எத்தனையோ ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்து கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருக்குள் கடந்து போகிறாங்க. தொடர்ந்து ஒரு பிளைண்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் எங்களோட கையில் கொடுத்துருக்கிறாரு. அரௌண்ட் ஒரு 80 பேத்துக்கு மேலே கம்ப்ளீட் பிளைண்ட்ஸ்
இருக்காங்க. நவமார்கா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு தொடர்ந்து அதுக்காகவும் ஆண்டவர் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் ரூரல் ஏரியாஸில் லயன்ஸ் கிளப்பில் ஹெல்த் கமிட்டி சேர்மனாக இருந்து இன்னும் அநேகருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிருபையின் வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Let's give a clap offering to once again